அல்லது முன்பணத்தை வாங்கி கொள்கிறான். இது போன்ற நிலைகளில் இது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய விதிமுறைகளை விளங்காத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக மனிதர்களை பற்றி எடை போடுகிற காரணத்தினால ஏமாந்து போகிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு ஆளு கடன் கொடுக்கிறோம் என்று சொன்னால் கடன் யாருக்கு கொடுக்கிறோமோ அவன் மனிதன். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன்டா என்ன? அவன் திருப்பி தருவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவன் திருப்பி தராமல் இருப்பதற்கும் அதே அளவு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு கணிக்க இயலாது. ஒரு மனுஷனுக்கு நம்ம கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் இவன் திருப்பி தந்தாலும் தருவான், தராம போனாலும் போயிடுவான். இப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் தௌஹீத். இவர் கரெக்ட் 100% திருப்பி தந்துருவார்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஞானம் நமக்கு இருக்கிறதாயிரும். அல்லாஹ் எப்படி கரெக்டா எடை போடுவானோ அந்த மாதிரி நாங்களும் எடை போடுவோங்கிற கருத்து அதில் வந்துடும். அப்போ எந்த ஒரு மனிதர்கிட்ட ஒரு பொருளை தர்றேங்கிறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, இவன் திருப்பி தருவான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. தரவும் செய்யலாம், தராமலும் போய்விடலாம். ஒரு அமானிதமாக கொடுத்து வைக்கிறீங்க, கொடுத்ததை கரெக்டாக தந்துருவான்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. தந்தாலும் தந்துருவான், தராட்டாலும் தராமல் இருப்பான். இப்படி கவனத்தில் கொண்டு அவன் தராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கருதி அதுக்குரிய ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அமானிதம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த ஏற்பாட்டில் குறை செஞ்சுட்டு நம்ம மார்க்கத்திலேயோ அல்லாமலேயோ குறை சொல்லிவிடக்கூடாது. இந்த ஏற்பாட்டில் நிறைய பேர் குறை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அவர் ஹாஜியார் நினச்சி தான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாஜியார் தப்பு செய்ய மாட்டார். ஹாஜியார்னா அவர் 100% இருப்பார். அவர் தொழுகையாளி நினச்சி தான் நான் கொடுத்தேன். ஒரு தொழுகையாளின்னா கரெக்டாக இருப்பார்னு அர்த்தமா? அவர் தொழுகையாளியாக இருந்து வேற விஷயத்தை தப்பு செய்யலாம், அல்லது தொழுகையே ஒரு வேஷமாக இருக்கலாம். இது மாதிரி ஃப்ராடு செய்வதற்காக கூட என்ன செய்யலாம்? அவர் தொழுகையாளியாக இருக்கலாம். அவர் தௌஹீத்வாதின்னு கொடுத்து இப்போ நிறைய பேர் பஞ்சாயத்து என்னது கடனை கொடுத்து போடுறது, ஏதாவது ஏமாந்து போயிடுறது. அவர் தௌஹீத்வாதின்னு தான் நான் கொடுத்தேன். தௌஹீத்வாதியாக இருக்கிறவர் தப்பு செய்ய மாட்டாரா? அல்லது தௌஹீத்வாதின்னு ஒருத்தர் நடிக்க மாட்டாரா? இது மாதிரி மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டி நடிக்கலாம். அப்போ நம்ம என்ன விளங்குறது இல்லை? அவர் தௌஹீத்வாதியாக இருக்கட்டும், ஹாஜியாராக இருக்கட்டும், தொழுகையாளியாக இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்டான தோற்றம் உள்ளவனாக இருக்கட்டும், எந்த ரிமார்க்கும் இல்லாதவனாக இருக்கட்டும், சொந்த பந்தத்தில் உள்ளவனாக இருக்கட்டும், அவன் மனுஷன். எல்லா மனிதர்களும் தப்பு செய்வது போல அவனும் தப்பு செய்து விடலாம். இதை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் தௌஹீத். ஆனால் நிறைய பேர் அதில் தப்பு செஞ்சுட்டு கடைசியில் ஏமாந்து போன பேர் என்ன செய்யறது? இதை ஒரு குறையாக ஒரு ஹாஜியார் நம்பக்கூடாது. இப்படி ஒரு ஹாஜியார்ட்ட இவர் ஏமாந்துட்டு ஹாஜியார் நம்பக்கூடாது பாரு. ஒரு தௌஹீத்வாதத்தை ஏமாந்துட்டு தௌஹீத்வாதினே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்கே டேமேஜ் ஏற்படுத்துகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா? மார்க்கம் அனுமதிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு வழக்கு வருகிறது. அதாவது ஒரு பொருளை ஒருத்தர் கையில் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் என்னுடையதுங்கிறாரு. என்னுடையது என்று சொல்லக்கூடியவற்ற பொருள் இல்லை. என்னுடைய யார் பொருளை வச்சுக்கிறாரோ அவருக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? இந்த பொருளை அவன் வச்சிருக்கிறான், நீ ஓ இதுன்னு சொல்ற, என்ன ஆதாரம்? பொருள் அவன் கையில வச்சிருக்கான், சும்மா தெருவில் கிடந்த பொருள் இருந்தால் அது ஒரு கணக்கு. ஒருத்தன் கையில் இருக்கிற பொருள் ஓம் பொருள்னு சொன்னீங்கன்னு சொன்னா உனக்கு என்ன அலக்க பைக்கின துன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அவர் ஷாஹிதாக்க அல்லது 2 சாட்சி இருக்காங்களா? இது உன்னுடையதுதான் என்று சொல்வதற்கு ஏற்ற சாட்சிகள் இருக்கிறார்களா என்று கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ ஒன்றும் பண்ண இயலாது. அவன் யார் கையில் இருக்குது அவன் தான் சொந்தம் கொண்டாடுவான். வேணா ஒண்ணு செய்யலாம், சத்தியம் பண்ணி எடுத்துக்கிடான்லாம். உன் கையில் இருக்குதுல்ல, இது அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடைய எதுன்னு சொல்லி போயிட்டாரு. அவன் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை. ஏன்? கையில் வச்சுக்கிறது ஆதாரம். அந்த பொருள் அவன் கையில் இருக்கிறது தான் அவனுடையது என்பதற்கு ஆதாரம். ஒரு வழக்குன்னு வந்த காரணத்தினால் அவன் என்ன செய்ய சொல்லலாம்? அல்லாஹ் மேல சத்தியமா இது என்னுடையது தான் சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படித்தான் செய்ய முடியும். அப்ப இந்த சஹாபி கேட்கிறாரு, பொய் சத்தியம் பண்ணிடுவானே, அதுக்கு என்ன பண்றது? நீ இல்லையே ஒழுங்கா இருந்திருக்கணும், பொய் சத்தியம் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம், அதை பத்தி கவலை இல்லை. நீ கரெக்டா இருக்க, நீ ஆதாரம் இல்லாம உன் பொருளுங்கிற, அதுக்குரிய ஆதாரம் இல்லாம இப்படி அவங்க கையில போனுச்சு, நீயா கேர்லெஸ்ஸா இருந்த, நீ ஒழுங்காவில் இருந்திருக்கணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சாதகமா தீர்ப்பளிக்கவே இல்லை. அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு ஆள் நம்பி கடன் கொடுக்குறா இருந்தா இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தௌஹீத்வாதின்னா ஹஜ்ஜி கூட்டு போறேன்டாரு, தௌஹீத்வாதிட்ட காசை கொடுத்தேன், அவர் சொன்னபடி ஒண்ணுமே செஞ்சு தரல, மேற்கொண்டு ரூபா கேட்டாரு, இப்படின்ற ஒரு புகார் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தௌஹீத்வாதி பிளாட் போட்டாரு, முன்னூரில் விளம்பரம் கொடுத்தீங்க, அதை நம்பி தான் வாங்கணும்.
உன்னை யார் வாங்க சொன்ன? எல்லாத்தையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க வேண்டியதானே? தௌஹீத்வாதி பிளாட் போட வாங்கிருக்கீங்களா நீங்க? தௌஹீத்வாதி வியாபாரம் பண்ணா கரெக்டாக வாங்கிட முடியுமா? தௌஹீத்வாதி கடை வச்சிருந்தாலும் வேற ஒருத்தன் கடை வச்சிருந்தாலும் போய் விசாரிச்சு பாருங்க, ஜாமான் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. திருப்தி இருந்தா வாங்கணுமே தவிர அவன் தௌஹீதா இருக்கிறது தான் ஒரு பெரிய தகுதியா? தௌஹீதா இருக்கிற காரணத்தை நம்பாம நீங்க வாங்கிடுவீங்களா? விசாரிக்க மாட்டீங்களா? உறுதி செய்ய மாட்டீங்களா? இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். இது ஒரு நிறைய பேருக்கு எப்படி சொல்றாங்க, யாருக்கு கடன் கொடுத்தாலும் கொடுப்பேன், தௌஹீத்வாதி கொடுக்க மாட்டேன். ஏன்? இவர் கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காம ஏமாந்து போய்விட்டு எல்லாரையும் லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறார். 4 பேர் ஏமாத்துக்காரன் தௌஹீத்வாசம் போட்டிருப்பான். நீங்க என்ன பண்ணணும்? அந்த 4 பேரையும் கரெக்டா நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கடன் கொடுக்குறீங்கல்ல, உன் நகையை கொண்டாங்க வச்சு வாங்கிட்டு போ. கடன் தானப்ப வேணும், வட்டி தான் இல்லை மார்க்கத்தில். அதுக்காண்டி ஏமாத்திர முடியுமா? கடனை கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ வேணுமா? 1 லட்ச ரூபா வேணுமா? 1 லட்ச ரூபாய்க்கு நகையை கொண்டாந்து கொடு, அப்படி திருப்பி வாங்கிக்க, வட்டி வேணாம், அது செய்ய முடியும் அப்படி சொல்லுங்க. அல்லது ப்ராப்பர்ட்டி எழுதி கொடு, கடனுக்காக அதை அட்டாச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வச்சு என்ன செய்யணும்? அந்த கடனை கொடுக்கணுமே தவிர வேணான்னு கொடுக்குற தொகையை அந்த விட்டுட்டு போங்க. வந்தா வருது, வராட்டி போகுதுன்னா செக்யூரிட்டி இல்லாம கூட கொடுங்க. அது வந்துதான் அவன் உங்களுக்கு தேவையா தான் இருக்குது என்று சொன்னால் அதுக்குரிய முறைப்படி நீங்க செய்யணுமா இல்லையா? இவர் நம்பி கொடுத்துருவாரா, அப்புறம் ஏமாத்துறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை யார் நம்ப சொன்னா? மார்க்கத்தை நம்ப சொல்லி இருக்குதா? அது கிடையாது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? இந்த காசு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நல்லவங்களா இருந்தா கூட அவங்க காசு பணத்தில் அடிபட்டு போற பார்க்கிறோம். அதுக்கான டோட்டலா கெட்டவன் கிடையாது, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான், காசுல மட்டும் அடிபட்டு போயிடுவான். அப்படி பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா போர்க்களத்துக்கெல்லாம் போறார். போர்க்களத்துக்கு போறாள் யாரா இருப்பாருங்க? போர்க்களத்தில் போய் உயிரை தியாகம் பண்றதுக்காக ஒருத்தர் போனார்னு லேசப்பட்டாளா? போருக்கு போறதுங்கிறது தான் பெரிய தியாகம். அந்த காலத்தில் போருக்கு போனா திரும்பி வர்ற சந்தேகம். அப்ப அந்த மாதிரியான ஒரு போர் நடக்கக்கூடிய காலம். அப்போ போர்னா உயிரை கொடுக்கறதுக்கு போறார். போர் நடக்கிறது, போர்ல தீவிரமா என்ன செய்யறாரு? போராடவும் செய்யறாரு, ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கல. அந்த போருக்கு வந்து நடிக்க வருவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருக்கும் மேல என்ன செய்யறாரு? போய் யுத்தம் செய்யறாரு. யுத்தம் செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு? கொல்லப்பட்டும் போயிட்டார். இவர் இந்த கனிமத்து பொருள் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பொருளை சுட்டுக்கிட்டாரு. போர்ல எதிரிகள்கிட்ட கைப்பற்றணும்ல, அந்த பொருள்களை அவங்கவுங்க எடுத்துக்க கூடாது, தலைவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். எல்லாம் சேர்த்த பிறகு அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுக்காம ஒரு அந்த போர்க்களத்தில் எதிரிட்டு கைப்பற்றுறாங்கல்ல, அது தூக்கி தனியா தூக்கி வச்சுக்கிட்டு போர் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப இதை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுக்கணும்னு கூட என்ன செய்யல, அவர் நினைக்கல. அல்லாஹ் வந்து அவர் மௌத்தாக்கிட்டான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணல? இவருடைய தியாகத்தை பார்க்கல. அவர் மனிதர் தியாகம் செய்யறதுக்கு போனால் கூட அந்த காசு விஷயத்துல பிறண்டாரா இல்லையா? போனது தியாகம் செய்யத்தான். அதுக்கெல்லாம் தயாரா இருக்கக்கூடியவர்கள் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான். எதிரே வர பாக்குறோம், போராட்டத்துக்கு வருவான், ஜெயிலுக்குலாம் போவான், வாங்க 50 ரூபா கொடுக்க மாட்டான், வேற டிக்கெட் தெரிஞ்சாலும் தர மாட்டான். ஏன்? இதெல்லாம் உலகத்தில் நீங்க இப்ப பாக்குற மாதிரி அப்போ இருந்திருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? காசு பணம்டா இப்படிதான் இருப்பானுவோ, இப்படி இருப்பான் மனுஷன், பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறதுங்கிற ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடியவர் நிரந்தர நரகத்துக்குரியவரா போன செய்தி நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மாதிரி ஒருத்தர் போர்க்களத்துக்கு போறாரு. போர்க்களத்துக்கு போய் பாரதூரமான வீர தீர பராக்கிரமத்தை எல்லாம் காட்டுறாரு. அவரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆள் நரகவாசி. சஹாபாக்களும் ஆச்சரியம், இன்னும் ஃபுல்லா அழகா தியாகம் பண்றாரு, வீரத்தை காட்டுறாரு, இவரை போய் நரகவாசிங்கிறாங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, ஏன் நரகவாசிங்கிறாங்க, இந்த ஆள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது? ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, நல்லா போர்ல ஈடுபட்டு வெட்டு காயப்பட்டு மௌத்தா ஒரு லெவலுக்கு விழுந்துட்டாரு, குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க யாரை நரகவாசிங்களோ அந்த ஆள் பாத்தீங்களா எப்படி தியாகம் பண்ணார், எப்படி போராடினார் தெரியுமா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுற நிலைக்கு கிடக்கிறார், அவரு குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளன்னார், நரகத்துக்கு தான் போவார் அவரு. திருப்பூர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போவாருங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டாரு, உயிரை தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு, இவர் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? மற்ற பாவங்கள் செஞ்சா கூட இது அழிச்சு போடுமே, சொர்க்கத்துக்குள்ள போவாரு, இவர் ஏன் நரகத்துக்கு போவாருன்னா அந்த ஆள் கொல்லப்படலை, குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறாரு. கிடந்தவர் அந்த வேதனை தாங்க முடியாம என்ன பண்றாருன்னு கேட்டா ஈட்டி எடுத்துக்கிட்டு குத்தி தற்கொலை பண்ணிக்கிறார். கடைசியா வேதனையில துடிக்கிறாரு, வேதனை தாங்க முடியல, கடைசி என்ன பண்றாரு? தன்னைத்தானே கொலை செஞ்சிடறார், தற்கொலை செஞ்சிடறாரு. அப்ப இந்த தற்கொலை செஞ்சா எங்க போகணும்? யார் ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்துல என்றென்றும் நிரந்தரமாகவே அவன் இருந்து விடுவான் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு முன் வந்தவர் கூட
வேற ஒரு தப்பு செய்து விடலாம். ஒரு விஷயத்தில் கரெக்டா இருக்கிற காரணத்தினால எல்லாத்துலயும் ஒரு கரெக்டா இருப்பார் நீங்க நினைச்சிடக்கூடாது. அழகா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரா, எல்லாம் வாழ்க்கையே கரெக்டா நினைக்க கூடாது. தொழுகிறாரா, வாழ்க்கை பூரா கரெக்டா தான் இருக்கும் அப்படி நினைச்சிடக்கூடாது. தான தர்மத்தை வழங்குறாரா, ஒட்டுமொத்த வாழ்க்கையில இவருக்கு மிஸ்டேக்கே இருக்காது அப்படி நினைச்சிடக்கூடாது. ஏகத்துவத்துக்கான அடி வாங்குறாரா, உத வாங்குறாரு, ஜிஹாது பண்றாரு, தியாகம் பண்றாரு, ஜெயிலுக்கு போறாரா, அவர் போனார்னா அதுல கரெக்டா இருந்திருப்பாரு. அதுக்கு மேல மற்ற விஷயங்கள்ல மனிதனுங்கிற முறையில் அவற்றை தப்பு வரும். இந்த ஒரு இதான் இஸ்லாத்துடைய பேசிக்கு தானே, இதுக்கு பேர் தானே தௌஹீது. அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்காம மனுஷனை போய் அல்லாஹ்வுடைய நிலையில வச்சு போடுறது, மனுஷனை மலக்குமார்கள் மாதிரி கொண்டு வச்சு போடுறது. மலக்குகள் தானே ஏமாத்த மாட்டாங்க, ஃப்ராட் பண்ண மாட்டாங்க. அப்ப மனிதனை நீங்க மனுஷனை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஏமாந்து போறது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களை மனித நிலைக்கு மேல கொண்டே வைத்து நம்மளா ஏமாந்து போய்விட்டு அப்புறமேல என்ன செய்யறது, ஏமாத்தி விட்டானே என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, இடமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு வியாபாரி, அவர் யாரா இருப்பாரு, சஹாபியா தானே இருப்பாரு, முஸ்லிம் வியாபாரி. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோதுமையை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்தவங்க அந்த கோதுமைக்கு உள்ள கையை விடுறாங்க. உள்ளக்க பார்த்தா ஈரம் நச நசன் இருக்கு, மேல அப்படி காஞ்சதை போட்டு உள்ள என்ன செய்யறாரு, ஈரத்துக்கு மேல காஞ்ச கோதுமை போட்டிருக்காரு. அப்ப கையை விட்டு பார்த்துட்டு, என்னப்பா இது சாய்பத்தா மாகாதா, இது என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அது மழை பெஞ்சிருச்சு, மழையினால் நனைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. மழையினால் நனைஞ்சு போனுச்சுன்னா ஈரமானது மேல போய் மக்கள் பார்க்கணுமா இல்லையா? இதே மாதிரி கீழே வரைக்கும் காஞ்சிருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா, ஒரு மூட்டையை பார்த்துட்டு இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மக்கள் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே. நீ அப்படி வைக்கல, அவர் வைக்கல, இதுதான் பண்ணிருப்பாரு, காஞ்சதை போட்ட வாங்குவாங்க, ஈரத்தை மேல போட்ட வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவர் விற்கிறாரு. அப்ப இப்படி எல்லாம் மனுஷன் செய்வாங்க. எந்த மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. வியாபாரியா இருக்காங்களா, கரெக்டானவர் நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் வியாபாரத்தில் சுத்தம் இல்லாம இருப்பாரு. சர்வீஸ் பண்ற விஷயங்கள் நிறைய ஏமாத்து. வெளிநாட்டுக்கு ஒரு விசாவா ஏமாத்து தெருவு நிற்கிறது. ஏன்டா ஏமாந்த, அவர் தௌஹீத்வாதி, அவர் ஹாஜியாரு, அவர் நல்ல இபாதத்துவாளா, பெரிய தாரிலாம் வச்சிருந்தாரு, இதெல்லாம் ஒரு அளவுகோலா? அவர் சர்வீஸ் பண்றாருன்னா அந்த சர்வீஸ் சரியா இருக்கான்னு என்ன செய்யணும், அது எத்தனை வகையில செக் பண்ணணுமா இல்லையா? அப்ப நமக்கு செய்யற கடமையை, நம்ம மீது சுமத்தப்பட்ட கடமையை நாம செய்யாம நம்ம அலட்சியமா இருந்து விட்டு அடுத்தவர் மேல போடுறதுக்கு எப்படி இது மார்க் அனுமதிக்கும்? அப்ப இந்த ஒப்பந்தங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாம கரெக்டா செய்யலன்னோன்னு நல்லா நடக்கிறவனு கெட்டு போயிடறான். நீங்க ப்ராப்பரா எல்லாம் செஞ்சிருந்தீங்க ஏமாத்த மாட்டான். அவன் ஏமாத்துறதுக்கு எது காரணமா இருக்கிறது, நமக்கு எவன் கேட்க போறாங்க, குடுக்காட்டி என்ன செஞ்சிருவான், கோர்ட்டுக்கு போனா நிரூபிக்கலுமா, இது அவனை கெடுத்து விட்டுருது. நல்லவனா இருக்கு நினைச்சா கூட நீங்க கரெக்டா இல்லைன்னா நெஞ்சிரு கெடுத்து விட்டு விடும். எத்தனை பேரை பாக்குறோம், ஜமாத்துக்காண்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கறது, தலைவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறது, செயலாளர் கொண்டாந்து கொடுக்கறது, கொடுத்துட்டு ரசீதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள? அப்படின்னா இது என்ன இது முறை? அவர் மனிதர் தானே, அவர் தலைவராக இருக்கணும், செயலாளராக இருக்கணும், நீ கொடுத்த ரூபா கரெக்டா போச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா? இப்படியான ஒரு பொருளை பள்ளியாசல் ரூபாயை கொடுத்து வரலன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சா இல்லையா? முந்தைய நிர்வாகத்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட கொடுத்தேன் இவர்கிட்ட கொடுத்தேன், உடனே கொடுத்து விட்டு ரசீது வாங்க வேணான்னு சொன்னது யாரு? நீ இந்த கொடுக்கறதா இருந்தா எது கொடுத்த, ஒரு பணிக்காக கொடுக்குற, அந்த பணிக்கு போய் சேர்ந்துச்சுங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு எது வேணும், ரிசிப்ட் வேணுமா இல்லையா? ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தாலும் சரி நின்று ரிசிப்ட் கேட்கணும். நல்ல கிளைக்கு கொடுத்தாலும் சரி, மாவட்டத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு பணிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் மனிதர் என்ற முறையில் மறந்து விடலாம், ஏதாவது நடந்து விடலாம், அவருக்கு மனம் மாறி விடலாம், தொகை பெருசா இருந்தாலும் சரிலாம், எவன் கேட்க போறான்னு நினைச்சு, மனுஷன் தானே அது, யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா யாரா இருந்தாலும் மனுஷன் தான் அப்படி நினைக்கணும். நீங்க அப்படி இல்லாவிட்டால் கூட எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எப்படி நினைக்கணும், 1 லட்சம் ரூபாய் கொண்ட மதரசா கொண்டு கொடுக்குறீங்க, அனாதை விடுதிக்கு கொடுக்குறீங்களா, இது அனாதை விடுதிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவர் வாயில போட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைக்கணும், யாரா இருந்தாலும் நினைச்சு என்ன செய்யணும், கரெக்டா கொடுத்துருவீங்க, இதுதான் ரிசிப்ட் கொடுங்க, நின்று ரிசிப்ட் வாங்கிட்டு தான் செய்யணும். நமக்குள்ள இருக்கு ரிசிப்ட், நமக்குள்ள இருக்கு, இப்படியே நிறைய பேர். அப்ப இதெல்லாம் மோசடி ஃப்ராடுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்கள் செய்யற உதவிகளை எந்த காரியத்துக்கு போகிறது, அதுக்கு போகுதுங்கிற உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அந்த உறுதிப்படுத்தாத காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் நிறைய மோசடிகள் நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். தந்தா வருது வராட்டி போகுதுன்ற அடிப்படையில் கொடுத்தா நீங்க எழுதாம கூட கொடுங்க. ஒரு ஆளை கொடுக்குறீங்க, தந்தா தந்துட்டு போறான், இல்லாட்டி வச்சுட்டு போறான், இது வேண்டியதில்லை. நீங்களே விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னு உள்ளதா இருக்குமே, ஆனால் அது ஒரு எதிரிக்கு கொடுத்தால் எப்படி அதுக்குரிய ஆதாரங்களோடு கொடுப்பீர்களோ, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கொடுத்தால் என்னென்ன செக்யூரிட்டிலாம் கேட்பீர்களோ, அப்படித்தான் நம்பிக்கைக்கு உள்ளவருக்கு கொடுக்க வேண்டும்.
நம்பிக்கைக்கு உகந்தவராக இருந்தாலும் இல்லை, இப்போ மார்க்க சட்டம் அப்படிதாப்பா இருக்குது, உன்னை நான் நம்புறேன், ஆனா மார்க்க சட்டம் இப்படித்தான் இருக்கிறது, யாரா இருந்தாலும் ரெக்கார்டு பூர்வமா ஆதாரபூர்வமா வச்சுக்கணும் இருக்கிறது, நான் ஏமாற தயாரா இல்ல, நீ ஏமாத்த மாட்ட, ஆனா மார்க்கம் எனக்கு இப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லுங்க, மனஸ்தாபம் கூட வராது. மார்க்கத்தில் ரூல் இதான் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் நம்முடைய ஒப்பந்தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி